அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இதுல இருக்கு. பொதுவா இந்த ராசிக்காரங்க இந்த ராசி ஒரு பூமி ராசி, நில ராசி. இந்த ராசியில இந்த ராசி சர ராசியும் கூட. அதனால முன்னேற்றத்தை நோக்கின பார்வைகள் நிறையா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, திரும்ப முன்னேற்றத்துக்கு முயற்சிகளுக்கு உங்களுக்கு மிக மிக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதுலேருந்து முன்னேறி வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே முயற்சியை கைவிடாதவங்க, எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் தோண்டு போகாதவங்க. அதே மாதிரி இவங்க எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிலேயாகவே கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது எல்லாமே லேட்டாகவே கிடைக்கும். அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னாலேயே ப்ரொமோஷன் ஆயிடலாம். இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க லேட் ஆகலாம். இல்லை இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு முன்னால நிறைய கிடைக்கலாம். இவங்களுக்கு கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் வர்றது, கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் செகண்ட் இதான். அது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன்றதுனால குடும்பத்திலையும் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது வீட்டில் ராகு இருக்கார். குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கார். 2 வீட்டுல ராகு கேது இருக்கு. 3வது இடத்துல சகாய சனியா இருக்கிறவர் இப்ப வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி குரு பகவான் பார்வை இருந்தது. இப்ப குரு பயிற்சினால குரு 6வது வீட்டுக்கு போயிடுது. 6வது வீட்டுல இருக்கிற குரு பகவான் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறதுக்கு, தைரியத்துக்கு, தடைகளை தாண்டி வர்றதுக்கு, ஏன்னா 3வது வீட்டுக்கு அதிபதி இல்லையா, அவர் நல்ல முயற்சிகள் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவரா குரு பகவான் இருக்கார். இந்த மாசத்துல உங்களுக்கு 5வது வீட்டுல இருந்து 6வது வீட்டுக்கு சனி பகவான் போறார். உங்களுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி 5ல இருந்து 6வது வீட்டுல இருந்து 7வது வீட்டுக்கு போறார். உங்களுக்கு சனி பகவான் பார்வைக்கு வரார். அதே மாதிரி 7வது வீட்டுல புதன் வக்ரம் அடைக்கிறார் இந்த மாசம் 18ஆம் தேதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் அவர் உங்களுக்கு 5வது வீட்டுல இருந்து 6வது வீட்டுக்கு போறார். 5வது அதிபதி தான் அவர் 6வது வீட்டுக்கு போறார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 6ல இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் இந்த மாச கடைசியில 28ஆம் தேதி உங்களுக்கு 8வது வீட்டுல இருந்து 9வது வீட்டுக்கு போறார். ஸோ இதெல்லாம் கிரக சூழ்நிலைகளா இருக்கு. இந்த சகாய சனி வக்ரம் ஆறதுனால இந்த மாசத்தோட பின்பகுதியில உங்களுக்கு முயற்சிகள் குறையும், கொஞ்சம் மனசோர்வுகள் ஏற்படும். உங்களுக்கு ஏதான நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாறது தள்ளி போகும். உங்களுக்கு அக்ரிமெண்ட் செய்யறது தள்ளி போகும். நீங்க வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றவருடைய அவரும் 6ஆம் இடத்துக்கு போறதுனால வேலை பளு அதிகரிக்கும். வேலையில கூட வேலை பார்க்குறவங்களுடைய இடைஞ்சல்கள் அதெல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா சமாளிச்சு தான் ஆகணும். இது நடக்காத இடங்கள் கிடையாது. அதனால ஒரு சில காலகட்டங்கள் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால பொறுமையா 2வது வீட்டுல ராகு இருக்கிறதுனால உங்க பேச்சு, உங்களுடைய தொடர்புகள் எல்லாத்துலயும் கொஞ்சம் சமாளிச்சு போகணும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணிக்கணும். பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். அதனால பொதுவா பிரச்சனையான இடத்துல நிற்காம நவுந்துடுறது நல்லது. உங்களுக்கு 7ல புதன் வக்ரமா இருக்கிறது இன்னொரு விஷயம். 7ஆம் இடத்துல புதன் வக்ரமா இருக்கிறதுனால நிறைய யோசனைகள், அடிக்கடி மனசு மாறி மாறி சிந்திக்கிறது, இது நல்லதா அது நல்லதா அப்படின்னு முடிவெடுக்க முடியாம தடுமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாசத்தோட பின்பகுதியில நடக்கும். ஸோ முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கலாம், முன்பகுதி நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 7ஆம் மாசத்துல பொதுவா இந்த மாசத்துல உடல்நிலை, குடும்பத்தை பொறுத்தவரை வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா 2/8 குடும்பத்தாந்துல 2/8 ராகு கேது இருக்கு. அதனால குடும்பத்துல யாருன்னு ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வரும். உங்களுக்கு அப்பா இருந்தாருன்னா அப்பாவெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கங்க. அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம வருதுன வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுடைய உடல்நிலை கோளாறுகள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்கலாம். இல்லாட்டினா தொடர் மருத்துவம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கே கூட ஜெரிமான கோளாறுகள் வரலாம், ஸ்கின் அலர்ஜிஸ் அது மாதிரி ஆனும், சின்ன சின்ன பொறியா வருது, ஸ்கின் அலர்ஜிஸ் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அது மாதிரி வரலாம்.
இதெல்லாம் வந்து நீங்க சமாளிச்சுக்க வேண்டியதா இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு 9 விளக்கு ஏத்தி நவக்கிரகங்களை நீங்க சுத்தி வந்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பயங்கர உற்சாகத்தையும் நீங்க முயற்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை விடாமுயற்சியையும் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்குற வேலை தான் பின்னால் நமக்கு உதவும். பின்னால் நம்ம வந்து அதுதான் நமக்கு வந்து நிற்கும். ஸோ அதனால வந்து இப்ப பார்க்குற இதை வந்து இன்னைக்கு நம்ம பலன் கிடைக்கலன்னா இதனுடைய பலன் நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீரும். அதனால நீங்க எப்பவும் போல உங்க ஒர்க்ல உங்களுடைய உறுதியையும் உங்களுடைய சிந்தனையும் விடாம நீங்க முன்னேறி போறதுதான் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வச்சு பார்த்தீங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதுக்கு உங்களுடைய தெருவில் இல்லை உங்க குடும்ப ஜோதிடர் நீங்க ரெகுலரா காமிக்கிறவங்க அது மாதிரி ஜோதிடர் இருந்தாலும் அவங்களுக்கு உண்மை காமிச்சு கொடுத்துறோம் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படி இருக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. நீங்க வந்து வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, படிப்பு, வேலை, உத்தியோகம், கல்யாணம், குழந்தை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஒரு தரம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து நல்ல முறையில உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து நல்ல ஆலோசனைகளை நம்ம செஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிமுறைகளை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு சில பிளான் வச்சு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கோம். கூடிய விரைவில் அது வந்து நடைமுறைக்கு வந்துடும். அதை நம்ம பண்ணும்போது இன்னும் நம்ம வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை உங்களோட எப்பவும் ரெகுலராக பேசுறதுக்கு அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். இறைவனை நம்ம வேண்டிட்டு அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்க எல்லாரோடையும் நம்ம சந்திச்சு உரையாடணும், லைவ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. அதுக்கான முயற்சிகள் இங்கே நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு சில ஏற்பாடு இந்த டெக்னிக்கல் கிளிட்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அது வரும்போது உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.